வணக்கம் வியூவர்ஸ். நடிகர் ராஜேஷ் மறைஞ்சிட்டாருன்ற துயர செய்தியோட இன்னைக்கு காலை விடிந்தது. மூச்சு திணறல், இதய கோளாறு காரணமாக அவருடைய மரணம். அவருக்கு வயது 75. முதல்ல அவளொரு தொடர்கதை திரைப்படத்துல இயக்குனர் பாலச்சந்தர் அவரை அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் அச்சமில்லை, அந்த 7 நாட்கள், சிறை, மெட்டி, முடிவில்லா ஆரம்பம், கன்னி பருவத்திலே, இப்படி பல படங்கள்ல அவருடைய முத்திரையை அவர் பதிச்சார். அது மட்டும் இல்ல, ராஜா சாருடைய பல டைமென்ஷன்ஸ் பத்தி அவர் பேசின ஒரு சில வார்த்தைகள் என்றென்றும் மறக்க முடியாதது. அவர் பேசின அந்த காணொலி என்னுடைய இதயத்தில் ஒரு இட்டர்னல் எக்கோவாவே இருக்கு. இந்த தருணத்துல அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன். சினிமாவில் ஆடியோவில் இசை மூலம் ஆடியன்ஸை உணர வைக்கிறவர் தான் இளையராஜா. இன்டர்நேஷ்னல் மியூசிக் கிரிட்டிக் பால் மரியான் பேர். அவர் பேரில் உயிரோட 1983 செப்டம்பர் மாதம் நினைக்கிறேன் இவர் போனார் இளையராஜான்னு. நான் கூட இந்த மொசாடு பார்க் இருக்கிற ஊருக்கெலாம் போயிருக்கேன். பட் இந்த இடத்துல தான் அவங்க இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் அண்ணன் போய் இளையராஜா அண்ணன் போய் அந்த மண்ணை தொட்டு கும்பிடுறது, அந்த மண்ணிலே படுக்கிறது, இது அந்த சர்ச்சில் போய் நிற்கிறது, அவங்களுடைய சமாதியில் போய் நின்று எல்லாம் அழுதுட்டுலாம் வந்திருக்காரு ஒரு விஷயம் இளையராஜான்னு. மொசாடு பாக்கு தான் அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆள். நான் பாக்கு படம்லாம் வீட்டில் வச்சுருக்கேன். செபாஸ்டியன் பாக்கு நம்ம பேர் ஒரு பேர். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த டி மேஜர்னு ரொம்ப மியூசிக்கில் அதெல்லாம் இவர் எடுத்து மாற்றி ஏதோ பண்ணிக்கிட்டு பார்க்கு பண்ணதை எடுத்து மாற்றி நேராக போய் பால் மரியாவை மீட் பண்ணி பெரிய பெரிய ஆளுங்களோட இந்தியன் ஹை கமிஷனரோட போய் ஒரு 5 மினிட்ஸு பேசணும் அப்படின்ட்டுருக்காப்புல. போனோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் பால் மரியா இருக்கார். நேராக போய் இந்த கேசட்டை கொடுத்து, நான் இந்த மாதிரி இதை மாற்றியிருக்கேன், ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்காரு. அந்தால் மிரண்டு போய், என்னடா அது மாற்றியிருக்கியா, பார்க்கு போட்டதை மாற்ற முடியுமா அப்படின்னு எடுத்தோன்னு ஒரு கொஸ்டின் ஃபார்ம் போட்டார். உள்ளே போய் அப்படி அமுக்கியிருக்காரு. மிரண்டு போயிட்டார். 5 நிமிஷம் 10 நிமிஷமாக இன்டர்வியூ கொடுத்துட்டு 3/4 மணி நேரமாக என்னமோ 1 மணி நேரமாக பேசிக்கிட்டு இருந்து எப்படி அதை பண்ணேன் அப்படின்னு கேட்டிருக்காரு இளையராஜான. அவர் சொல்லியிருக்காரு, நான் எங்களுடைய தமிழில் தியாகராஜ சுவாமிகள், முத்துச்சாமி தீட்சத், தியாமா சாஸ்திரி இதெல்லாம் இருக்குது. நாங்கள் அடிப்படை மியூசிக்கு இதை எடுத்து இப்படி மாற்றி இப்படி ஏதோ பண்ணியிருக்கேன்னு சொன்ன உடனே மிரண்டு போய், நான் இது வரைக்கும் இப்படி ஒரு மனிதனை பார்த்ததே இல்லையா, இதை கூட மாற்ற முடியுங்கிறது எனக்கு துணிவெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப பாராட்டியிருக்கு. அது முதல் நாள் அவரை பார்க்க முடியல, டிராஃபிக்கில் மாட்டிட்டார். அடுத்த நாள் கேட்டு தான் அவர் கடுப்பாகி போய் 10 நிமிஷம் என்னமோ கொடுத்து அப்புறம் 1 மணி நேரமோ 1.5 மணி நேரம் பேசிட்டு ரொம்ப பிரமாமா 83 செப்டம்பர்னு நினைக்கிறேன், நவம்பரில் எனக்கு கல்யாணம், என் கல்யாணத்துக்கு வந்துட்டார் இளையராஜான்னு. அதெல்லாம் எனக்கு நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக, ரொம்ப ஒரு 10-12 வயசுக்குரிய மாதிரி தான் பேசுவார். இப்போ பேசினா கூட அப்படி ஒரு ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி தான் பேசுவார். சிரிச்சுக்கிட்டே இருப்பார், குழந்தை மாதிரி சிரிப்பார். அப்புறம் நான் கூட பேச இந்த மாதிரி இந்த சித்தாரை ஏதோ கையில் வச்சுட்டு இப்படி பார்க்குறாரு. பார்த்தா அப்படியே எனக்கு இந்த எஸ் பாலச்சந்தர் இவங்க பாரி அப்படியே இருக்குது. பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், அந்த முதல் மரியாதையில் ஒரு இடத்துல அந்த இவர் செத்துருவார், அந்த பையன் செத்துருவான், அந்த ஃப்ளூட் வாசிக்கிற பையன். அந்த பையன் செத்தவுடனே சிவாஜி அந்த கல்றையில் அந்த மண்ணில் இப்படி கொண்டு அந்த இதை போடுவார், அந்த ஃப்ளூட்டை இப்படி போடுவார். அதில் ஃப்ளூட்டு போய் கீழே விழுந்து அந்த ஃப்ளூட்லேயே அந்த சோகத்தை கொடுப்பார். காற்றோடு காற்றாக கரைந்து விட்டான், அவன் உயிர் காற்றோடு காற்றா போயிடுச்சுங்கிறத காற்று மியூசிக் போட்டிருக்காரு, புல்லாங்குழல். எப்படி இவர் போட்டாருன்னு சொல்லி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இது எப்போ என்னன்னா 85 மார்ச் தான் ரிலீஸ் படம். இது முதல் மரியாதை. இப்போ 2007 ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அதில் ஒருத்தன் சாகும்போது சாகிறதுக்கு முன்னால், கொலை பண்ணுறதுக்கு முன்னால் இப்படியே மேலே பார்ப்பான், ஒரு கழுகு பறந்துக்கிட்டு இருக்கும். இன்னும் நேரம் கழித்து இந்த கழுகு பறக்கிற இடத்துக்கு நான் போகிறேன்ல அப்படிங்கிற மாதிரி பார்ப்பான். அவன் செத்து கீழே விழுவான் சார், ஃப்ளூட் போடுவான் சார், இட்டாலி மியூசிக்கை. மிரண்டு போயிட்டேன். 2007 நம்ம ஒரு ஆங்கில படம் பார்த்து மிரள்றோம். 1985 நம்ம இளையராஜா அண்ணன் போட்டிருக்காரு. அப்படிங்கும்போது அவன் எப்படி நம்ம பாராட்டாமல் இருக்க முடியும்? அதாவது இதுக்கு தோலாலான இசை, இதுக்கு மெட்டல் ஸ்ட்ரிங்கு, இதுக்கு காற்றுல இசைன்னு சொல்லி அதை திங்க் பண்ணாரா, இல்லை ஃப்ளூட்டை போட்டதுக்காக போட்டாரா? அதுதான் ராஜான்கிட்ட என்னென்னா வெஸ்டர்னையும் எடுத்துட்டது, அந்த நோட்டேஷனுங்கிறாங்கள நோட்ஸ், அது எழுதுறது A to Z இப்படி எழுதிடுறாரு. அவருக்குள்ளே இசை கேட்குதுங்கிறாரு. தலை உள்ள கீட்ஸுங்கிறவன் எப்படி எனக்கு கவிதைகள் கேட்குதோ, வெளியேருந்து எனக்கு வருதோ, அது மாதிரிங்கிற மாதிரி ராஜாண்ண இது பண்ணுறாரு. அவருடைய அறிவையும் அவருடைய அந்த இசையும் புரிஞ்சிக்க தெரியாதனால நம்மளால் பேச முடியல அவர்கிட்ட.
நான் எதாவது கேட்டால் நம்ம எதாவது சொல்லுவார், சரி அதுக்குன்னு நம்ம கேட்குறது இல்லை. நான் அதை கேட்டேன், செந்தாள் அப்போவில்லை அது மாய மாளவ கௌளவ தானே என்ன அப்படின்னு, அப்படி தான் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. நம்ம என்னத்தை போய் பேசுறது, அவர் நமக்கு தெரியணும் இசை அப்படி கேட்கலாம். ஆனால் விஸ்வநாதன் ரொம்ப பாராட்டுறாரு. இந்த சந்திரகவுன்ஸ் ராகம் இருக்குல்ல, மாலை பொழுதின், அதில் என்னமோ அந்த தத்துவம் ஒன்று வருது, மாதிரி கனவு கண்டே இந்த மாதிரி இருக்குது, எதிர்காலம் இதான் மயமாக இருக்குன்னு ஒரு 4 லைன் வரும். அதை ரொம்ப பெருசாக பேசுவார். என்ன காரணம்னு கேட்டால், அந்த வாலிப பருவத்தில் அவருக்கு அந்த தத்துவம் வந்து பெருசாக தெரிஞ்சிருக்கு, இந்த பாடலும் பெருசாக தெரியும். அதுதான் பிளாட் பாயிண்ட், கதை திருப்பமாக தான். இளையராஜா அண்ணே பண்ணப்படத்தை விட்டு மெட்ராஸ் வர்றதுக்கு கதை திருப்பமானது அந்த 4 லைன். அதான் அவர் இன்னைக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு, அடிக்கடி சொல்லுவார் அதை பற்றி. அவரோட பல டைமென்ஷன்ஸை ரொம்ப இயல்பாகவும் யதார்த்தமாகவும் சொன்னார் இல்லையா. என்னை பிரமிக்க வைத்த பேச்சுகளில் இதுவும் ஒன்று. திரையில் ரொம்ப கொஞ்சம் ரோல்ஸை பண்ணாலும் கூட என்றென்றும் மறக்க முடியாத அழுத்தமான கேரக்டர்ஸை கொடுத்தவர் ராஜேஷ். அதிகமான சுய ஒழுக்கமும் சக மனிதர்களிடம் அன்பும் புரிதலும் கொண்டவர் நடிகர் ராஜேஷ். அவர் மறைந்தது மிகப்பெரிய துயரம். பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சிடுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை, இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை.